கடையநல்லூர் ஜாயின்ட் சாரீஸ் பார்த்துட்டு இருக்குது. சீக்வன்ஸ் சாரீ தான், ஃபுல்லாகவே பிளாக் கலரில் சும்மா செமையான டிசைனில் நல்ல டிசைனில் வந்திருக்கு. ஒரு மாதிரி லைட் ரெட் கலரு, அந்த எல்லா கலர் அப்படி மிக்சட் ஆன மாதிரி இருக்குது. அந்த பூவு சாண்டலு எல்லாமே நல்லா மிக்சட் ஆகிருக்கு. இதில் வந்து முந்தானை இருக்குது, எல்லாத்துலேயும் ப்ளவுஸும் இருக்குது. விலை 260 ரூபா மட்டும்தான். 2 சாரீக்கு கொரியர் சார்ஜ் 40 ரூபா, 3 சாரீ எடுத்திங்கன்னா 60 ரூபா, 4 சாரீனா 80 ரூபா இப்படி வரும். எல்லாமே பிளாக் கலர் தான். பிளாக் கலரில் அதில் கொஞ்சம் கலர் வச்சு கொடுத்துருக்காங்க. எல்லாம் நான் காட்டுறது ஃபுல்லாகவே 5-6 சாரீ ஃபுல்லாகவே கருப்பு கலராக இருக்கும். எல்லாத்துலேயுமே டபுள் பீஸாக இருக்குது. 2 பீஸ் இருக்குது எல்லாத்துலேயும். சிலதில் முந்தானை இருக்கும், சிலதில் முந்தானை இருக்காது. அது மாதிரி முதல்ல ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு தான் முந்தானை உள்ளது வந்து ஃபஸ்ட்டு போகும். 2வது லாஸ்ட் ஆர்டர் பண்ணவங்க முந்தானை இல்லாதது தான் அவங்களுக்கு இருக்கும். இது நல்ல ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இதுலேயே 2 பீஸ் தான். ஃபுல்லாக உள்ள டிசைன் பார்த்துருங்க. ஆனால் எல்லாத்துலேயுமே ப்ளவுஸ் இருக்குது. வேணுங்கவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜிபேயில் பணம் போட்டுட்டிங்கன்னா எஸ்டி கொரியரில் நான் போட்டு விட்டுருவேன். இது காட்டுறது தான் ப்ளவுஸ். அதில் நீங்கள் ஃபுல்லாக ஒரே ட்ரிப்பாக அப்படி பிளாக்காக தைச்சி போடாமல் உடம்புக்கு மட்டும் பிளாக் போட்டு ஹேண்டுக்கு மட்டும் இந்த கலரை போட்டு தைச்சிங்கன்னா சேலை வந்து ரொம்ப லுக்காக காட்டுவது. இது நல்ல பிளாக் கலர் தான். பிளாக் கலரில் அந்த மல்டி கலரில் கொஞ்சம் கொடுத்து அந்த அரும்பு டிசைனாக கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா வித்தியாசமாக நல்லாயிருக்கு. எல்லாத்துலேயுமே ப்ளவுஸ் இருக்குது. ப்ளவுஸ் இல்லைன்னா ரன்னிங்கில் ப்ளவுஸ் இருக்கும். நம்ம அளந்து பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணிக்கிற வேண்டியதான். ஏன்னா தையல் வந்து ஒருத்தருக்கு உள்ளே போவோம் வெளியில் போவோம். நான் மேக்ஸிமம் 3.5 மீட்ரு 3.25 மீட்டருக்கு அங்கிட்டு தான் தையல் விட்டுற மாதிரி பார்ப்பேன். அப்படி தையல் மிந்தி 2.25 2.5க்கு வந்துருச்சுன்னா ஃப்ராக்குக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிருவேன். சேலை ஃபுல்லாகவே நல்லா நீட்டாக நல்லா அழகாக இருக்குது. அந்த டிசைன்கள்லேயே வந்து 1-2 பீஸ்களில் தான் முந்தானை இருக்குது. ஆனால் ப்ளவுஸ் எல்லாத்துலேயும் கம்பல்சரியாக இருக்குது. முந்தானை வந்து 1-2 பீஸில் மட்டும்தான் இருக்குது. இதுவும் பிளாக் கலர் டிசைன் தான். வேறு கலரில் ப்ளவுஸ் வந்து வச்சுருக்காங்க. உள்ள ரன்னிங்கில் இருந்தால் நம்ம அதை கட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லைனா ஒரு பிளாக் கலர் நார்மல் ப்ளவுஸ் கட்டினாலே இது அவ்வளோ அழகாக இருக்கும். டிசைன் பாருங்கள், எல்லாமே எல்லாம் சூப்பராக இருக்குது. இதில் வந்து முந்தானை இருக்குது. இந்த டிசைனில் வந்து இது பிளாக் கலர்லேயே இந்த கொடியாக அந்த டிசைனாக இருக்குது. அது கொடியாக ரெட் கலரும் அந்த சாண்டலு எல்லாம் மல்டி கலராக அப்படி அழகாக விட்டுருக்காங்க. இந்த டிசைன் வந்து இதுலேயுமே ப்ளவுஸ் இருக்குது. டிசைன் வந்து இப்படி உள்ளே வந்து இப்படி தான் இருக்கும். அது கலருமே ரெட் கலர்னால் ரெட் கலரும் கிடையாது, ரோஸும் கிடையாது, இல்லாத ஒரு கலராக வித்தியாசமாக இருக்குது. செல்லுக்கு வேறு கலரில் லைட்டாக தெரியுது. ஆனால் அதில் வந்து டார்க்காக நல்லா இருக்குது. நேரில் பார்க்க நல்லா பளிச்சுன்னு இருக்குது சாரீ. இது ஒரு டிசைனு. இது நல்ல பிளாக் கலரு. இதுலேயும் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு மாதிரி சாண்டலு அந்த கிராஸாக டிசைனாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. இதில் வந்து முந்தானை கிடையாது. மேக்ஸிமம் 1-2 பீஸில் தான் முந்தானை இருக்கும். எல்லாத்துலேயும் வந்து முந்தானை வந்து இருக்காது. இது நல்லா பிளாக் கலரில் ஃப்ளவர் பேட்டர்னில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் 2 பீஸ் இருக்குது. 2லேயுமே ப்ளவுஸ் இருக்குது. நான் உள்ளே இருக்குது பாருங்கள். இது ப்ளவுஸ் துணி கொடுத்துருக்காங்க. இது நல்ல பிளாக் கலர் தான். இதில் ஃப்ளவர் பேட்டர்னில் இதுலேயும் 2 பீஸு சூப்பராக இருக்குது. உள்ளே இருக்க டிசைன் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் முந்தானை இருக்குது. இப்படி சிலதில் முந்தானை இருக்கும், சிலதில் முந்தானை இருக்காது. அது மாதிரி நம்ம இடுப்பில் சொருகக்கூடிய இடத்துல வந்து நமக்கு வந்து குத்தும்னா இப்படி இழுத்திங்கன்னாலே வந்துடும். ஒரு பக்கம் இழுத்து பாருங்கள், இன்னொரு பக்கம் இழுத்து பாருங்கள். எதில் அப்படி வருதோ இந்த சொட்டு நூல் மாதிரி அழகாக வந்துடும். இது லேசாக அயன் பண்ணிட்டோம்னா அந்த குத்துன தடம் கூட நமக்கு தெரியாது, நீட்டாக ஆயிரும். நம்ம இடுப்பில் சொருகக்கூடிய இடம் இந்த எல்லாம் கசகசன்னு இருக்கும். தென்காசி டிஸ்ட்ரிக்ட் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. தாமிரபரணி தண்ணி டேங்குன்னு சொன்னால் அதுக்கு பக்கத்தில் தான் ஏற்றால தான் வீடு. இந்த மாமரத்து வீடு தான். அதை கனெக்ட் பண்ணி இங்கே வரும்போது ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க.